தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜாநகர் பகுதியில் புதுச்சேரி அரசு நலத்துறை மூலம் இலவச ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி துவக்கி வைத்தார். மேலும் ராஜா நகர், முத்தமிழ் நகர், அருந்ததி நகர், ஐயனார் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் பயன்பெறும் விதமாக இலவச ஒருங்கிணைந்த மருத்துவ பரிசோதனை முகாம் ஏற்பாடு செய்யப்பட்டது. முகாமில் சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், காசநோய், டெங்கு, மலேரியா, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காது, மூக்கு, தொண்டை, பல் போன்ற பிரச்சனைகள் குறித்தும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கான சிகிச்சை மற்றும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நலத்துறை இயக்குநர் டாக்டர் ரவிச்சந்திரன் மற்றும் மருத்துவ அதிகாரிகள், மருத்துவ ஊழியர்கள், மேலும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை நலவழித்துறை சார்பாகவும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கமும் ஒருங்கிணை இயக்குனர் அவர்களை உலக இரத்த தானத்தினை முன்னிட்டு புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியின் செவிலியர் கல்லூரி மாணவர்கள் இரத்த தானம் குறித்து வாசகங்கள் கொண்ட பதாகைகளை ஏந்தி விழிப்புணர்வு பேரணி மேற்கொண்டனர். இந்த பேரணியை மருத்துவக் கல்லூரி இயக்குநர் உதயசங்கர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர், துணை மருத்துவ கண்காணிப்பாளர், உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி, புதுச்சேரி இரத்த மாற்று கவுன்சில் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பேரணி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் தொடங்கி ராஜீவ்காந்தி சிக்னல் வழியாக ராஜீவ்காந்தி குழந்தைகள் மற்றும் மகப்பேறு மருத்துவமனை வரை சென்று மீண்டும் அதே வழியாக வந்து மருத்துவக் கல்லூரியில் நிறைவடைந்தது. இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை மருத்துவக் கல்லூரி இரத்த வங்கி மருத்துவ அதிகாரி மற்றும் ஊழியர்கள், செவிலியர் கல்லூரி உதவி பேராசிரியர்கள் ஆகியோர் செய்திருந்தனர். புதுச்சேரி வள்ளல் சின்ன சுப்ராயப்பிள்ளை 150வது நினைவு தின அனுசரிப்பு நிகழ்ச்சி சுப்ராயப்பிள்ளை சத்திரத்தில் அமைந்துள்ள அன்னாரன் நினைவிடத்தில் மலர்தூவி அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் அனுசரிப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு புத்தாடைகள் மற்றும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல், நகராட்சி ஆணையர் கந்தசாமி, அருள் தந்தை ஜான் கெனடி மற்றும் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களான குணசேகரன், வேலாயுதம், கோவிந்தராஜ், ராமதாஸ், சதாசிவம், அபு, கோபி, சசி, சக்திவேல், ஜோதிகுமார், அன்பழகன், கண்ணதாசன், வித்யாபதி, அலெக்ஸ், சதீஷ், அருண், லிகோரியன் ஆகியோர் கலந்து கொண்டனர். சார் அழகு சார் அரிசி பார்த்து பாத்தியாரு
காரைக்கால் நீதிமன்றத்தில் சிரஸ்தாராக பணிபுரிந்து வந்தவர் குணசேகர். இவர் நீதிமன்ற வளாகத்தில் உள்ள பொருள் பாதுகாப்பு அறையில் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்ட வழக்கு தொடர்பான தங்கம், வெள்ளி உள்ளிட்ட விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருந்தார். இந்த நிலையில் காரைக்கால் சிரஸ்தாராக பணிபுரிந்து வந்த குணசேகர் புதுச்சேரிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டார். புதுச்சேரிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட குணசேகர் காரைக்காலில் புதிதாக நியமிக்கப்பட்டவரிடம் பொருட்கள் விவரங்கள் ஒப்படைக்க வேண்டும். ஆனால் பொருட்கள் விவரங்களை ஒப்படைக்காமல் புதுச்சேரிக்கு சென்ற குணசேகர் காரைக்கால் மாவட்ட நீதிபதி பலமுறை வலியுறுத்தியும் பொருட்கள் விவரங்களை ஒப்படைக்கவில்லை. காரைக்கால் பொருள் பாதுகாப்பு அறையின் சாவியையும் ஒப்படைக்காத நிலையில் கடந்த மாதம் காரைக்கால் மாவட்ட நீதிபதி உத்தரவின் பேரில் நீதிமன்ற ஊழியர்கள் பொருள் பாதுகாப்பு அறையின் பூட்டை உடைத்து சோதனை செய்தனர். அப்போது அறையிலிருந்த விலை உயர்ந்த பொருட்கள் காணாமல் போனது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காரைக்கால் நீதிமன்ற அதிகாரி புதுச்சேரி லஞ்ச ஒழிப்பு காவல்துறையில் அளித்த புகாரின் பேரில் கடந்த மாதம் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்த நிலையில் நீதிமன்றத்தில் பொருட்களை கையாடல் செய்த குணசேகர் தலைமறைவாக இருந்த நிலையில் அவரை தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இதனையடுத்து புதுச்சேரியில் அவரது வீட்டில் குணசேகரனை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்து காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காரைக்கால் சிறையில் அடைத்தனர். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வேண்டி என்ற கோரிக்கையை வலியுறுத்தி உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பல்வேறு பொதுநல அமைப்புகளின் தலைவர்கள் முன்னிலையில் பல கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த இயக்கத்தின் 10ஆம் நாள் பரப்புரை பயணம் பத்துக்கண பகுதியில் தொடங்கி குமாரபாளையம் பகுதியில் நிறைவு பெற்றது. 10 நாட்களாக தொடர்ச்சியாக புதுச்சேரி மக்களுக்காகவும் புதுச்சேரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்திற்கு அதிகாரம் கிடைத்திட அயராது பாடுபட்ட பொதுநல அமைப்பு தலைவர்கள் பொதுமக்களிடம் இந்த இயக்கத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து சொல்லி மாநில அந்தஸ்துக்கான தேவையை விளக்கும் விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் ஈஸ்வரன் நகரில் சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வடிகால் வசதி ஆகியவை இல்லாததால் அப்பகுதி பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். இது தொடர்பாக அப்பகுதி மக்கள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வத்திடம் கோரிக்கை மனு அளித்திருந்தனர். அதன் அடிப்படையில் சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்தின் மூலம் புதிய சாலை அமைப்பதற்காக ரூபாய் 14,65,000 திட்ட மதிப்பீடு செய்து அதற்கான பணியாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் கொம்பின் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் ஸ்ரீ கூத்தாண்டவர் திருக்கோவில் மற்றும் மீனாட்சி உடனுறை சுந்தரேஸ்வரர் ஆலயங்களில் கட்டுமான திருப்பணி நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று ஆலய நிர்வாகத்திடம் கேட்டுக்கொண்டார். மேலும் ஆலய திருப்பணி குழு நிர்வாகிகள் நியமித்ததற்கான ஆணையை வழங்கினார். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழுவினர், ஊர் முக்கியஸ்தர்கள், முன்னாள் அறங்காவலர்கள், கிராம பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பாக காராமணிக்குப்பம் ஸ்ரீ சுந்தர விநாயகர் சிவசுப்பிரமணிய தேவஸ்தானத்தில் ART LIMP 2.0 முகாம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் நடைபெற்றது. கடந்த 3 வாரங்களாக நடைபெற்ற இந்த முகாமில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள இடங்களில் இருந்து 51 பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு சென்னை முக்தி டிரஸ்ட் மூலமாக பரிசீலனை செய்யப்பட்டு 44 பயனாளிகளுக்கு செயற்கை கால் மற்றும் 7 பயனாளிகளுக்கு செயற்கை கை பொருத்தப்பட்டது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், உழவர்கரை ஆணையர் சுரேஷ்ராஜ் மற்றும் ரோட்டரி பீச் டவுன் பிரசிடென்சி ரொட்டாரியன் வினோத் சர்மா, இத்திட்டத்தின் ஆலோசகர் ரொட்டாரியன் புருஷோத்தமன் மற்றும் திட்டத்தின் செயல் தலைவர் ரொட்டாரியன் தேவராஜன், செயலாளர் ரொட்டாரியன் பிரகாஷ், ரொட்டாரியன் ஓம் பிரகாஷ், ரொட்டாரியன் ஜிகர் பட்டியல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த முகாமின் மூலம் 7,50,000 மதிப்பிலான செயற்கை கை மற்றும் கால்கள் வழங்கப்பட்டது.
தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவரும் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பிறந்தநாள் விழா புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பல்வேறு இடங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த பொதுச் செயலாளர் கருணாநிதி ஏற்பாட்டின் பேரில் காலாப்பட்டு தொகுதி கருவடிக்குப்பம் பகுதியில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு தொகுதியின் முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் தலைமை தாங்கினார். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டப்பேரவை காங்கிரஸ் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், முன்னாள் வாரிய தலைவர் கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில, மாவட்ட, வட்டார அனைத்து பிரிவுகளின் தலைவர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி AFT பஞ்சாலையை மூடுவதற்கு முன்பு தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகைகளையும் வழங்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். ஆனால் தொழிலாளர்களின் கோரிக்கையை நிராகரித்த அரசு பஞ்சாலையை கடந்த 2020 மூடியது. பஞ்சாலை மூடப்பட்டு 5 ஆண்டுகள் முடிவுற்ற நிலையில் இன்னும் தொழிலாளர்களுக்கு வரவேண்டிய போனஸ், சம்பளம் உள்ளிட்ட இதர நிலுவைத் தொகைகள் வழங்கப்படவில்லை. மேலும் நிலுவைத் தொகைகளை வழங்க வேண்டும் என வலியுறுத்த கடந்த 3 வருடமாக தொழிலாளர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதை கண்டுகொள்ளவில்லை. இந்த நிலையில் பஞ்சாலையில் பணிபுரிந்த தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய போனஸ், ஊதியம் மற்றும் இதர நிலுவைத் தொகைகளை உடனடியாக வழங்கிட வேண்டும் என வலியுறுத்தி தொழிலாளர்கள் பஞ்சாலை நுழைவாயில் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பஞ்சாலை தொழிற்சங்க தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மக்களுக்கு ஆதரவு தாருங்கள். மக்களுடைய பிரச்சனை தீர்த்து வையுங்கள். மக்களுடைய தொழிலாளர் குடும்பங்கள் ஆட்சி வதைக்கின்றீர்கள். உடனே பிரச்சனை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி காரைக்கால் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர்களிடமிருந்து கையெழுத்துக்கள் சேகரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்த இயக்கத்தை புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் மாநில தலைவர் பிரவீன் பிர்லா, மாவட்ட செயலாளர் சுகு, மாவட்ட துணை செயலாளர் சக்தி உள்ளிட்ட அமைப்பின் நிர்வாகிகள் பங்கேற்று மாணவர்களுக்கு மாநில அந்தஸ்தின் அவசியத்தை விளக்கினர். இந்நிகழ்ச்சியில் 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கையெழுத்திட்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர். புதுச்சேரி கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் தொண்டமாநத்தம் தீபஒளி அரசு உதவி பெறும் பள்ளி ஆகிய பள்ளிகளில் சமூக நலத்துறை மூலம் வழங்கப்படும் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் விழா மற்றும் பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களையும் ஆசிரியர்களையும் பாராட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜய் சரவணகுமார் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்துரை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் துணை முதல்வர், ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை சிறப்பித்தும் CBSE பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு அமைச்சர் கௌரவித்தார். இந்நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் ராமநாதன், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனார், NR காங்கிரஸ் தொகுதி தலைவர் தாமோதரன், பாஜக தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பூர்வீகமாக வசிக்கும் மலைக்குறவன், காட்டுநாயகர், எரிகுலா, குருமன்ஸ் ஆகிய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசை வலியுறுத்தி கடந்த 44 ஆண்டுகளாக பழங்குடியின மக்கள் போராடி வருகின்றனர். ஒவ்வொரு முறையும் கோப்பு மத்திய அரசுக்கு அனுப்பப்படுவதாக புதுச்சேரி அரசு கூறி வருகிறது. இந்நிலையில் சுதேசி பஞ்சாலை அருகே பழங்குடியினர் வேட்டையாடும் கருவிகளுடன் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில பழங்குடி மக்கள் கூட்டமைப்பு தலைவர் ராம்குமார், மலைக்குறவன் நல்வாழ்வு சங்க தலைவர் செல்வராஜ், பழங்குடியினர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் ஏகாம்பரம் மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் பூர்வ குடிகளாக இருக்கும் மலைக்குறவன், காட்டுநாயகன், எரிகுலா,
குருமன்ஸ் ஆகிய பழங்குடியின மக்களை மத்திய அரசு அட்டவணை பழங்குடியினர் பட்டியலில் உடனடியாக சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். போராட்டத்திற்கு பிறகு அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சட்டமன்ற பொதுத் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்துள்ளனர். பழங்குடி மக்களை அங்கீகரி. புதுச்சேரி அரசு, புதுச்சேரி அரசு நடவடிக்கை எடு, நடவடிக்கை எடு. குறவன் குருமன் எருக்குலா இந்த இனங்களை பழங்குடி பட்டியலில் சேர்த்திடு, பழங்குடி பட்டியலில் சேர்த்திடு. ஜிந்தாபாத். புதுச்சேரி சாரம் பகுதியில் மாவட்ட பதிவாளர் அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகத்தில் ஸ்ரீகாந்த் என்பவர் சார் பதிவாளராக பணிபுரிந்து வருகிறார். இவர் பல்வேறு பணிகளுக்கு கையூட்டு பெற்றுக்கொண்டு பத்திரப்பதிவுகளை செய்து கொடுப்பதாக பரவலாக புகார் இருந்து வந்தது. இந்நிலையில் புதுச்சேரியை சேர்ந்த ஒருவர் திருத்தலுடன் பத்திரப்பதிவு செய்யுமாறு கேட்டுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த சார் பதிவாளர் ஸ்ரீகாந்த், திருத்தலுடன் பத்திரப்பதிவு செய்ய வேண்டும் என்றால் 3000 ரூபாய் லஞ்சம் வேண்டும் என்று கேட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் லஞ்ச பணத்தோடு வாலிபரை சார் பதிவாளர் அலுவலகம் வரவழைத்த ஸ்ரீகாந்த் கழிவறைக்கு அழைத்து சென்று 3000 ரூபாய் லஞ்சம் பெற்றுள்ளார். இதில் சுதாரித்துக் கொண்ட அந்த வாலிபர் மேலும் லஞ்சம் கொடுக்கும் போது அதை வீடியோவாகவும் பதிவு செய்துள்ளார். இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற தலைவர் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் சார்பாக கிழக்கு மாவட்ட தலைவி ரெஜினா ஏற்பாட்டில் புதுச்சேரி மாநில மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா தலைமையில் பொதுமக்களுக்கு உருளையன்பேட்டை தொகுதியில் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சியின் சட்டப்பேரவைத் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன், மாநில பொதுச் செயலாளர் ரகுமான், இளையராஜா, வட்டார தலைவர் ஆறுமுகம், ரமேஷ், மாநில செயலாளர் வழக்கறிஞர் வேல்முருகன், மாநில செயலாளர் மோகன்தாஸ், தெற்கு மாவட்ட தலைவர் குமரேசன், உருளையன்பேட்டையின் காங்கிரஸ் நிர்வாகி பாபுலால், கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், மகளிர் காங்கிரசின் ஆலோசகர் ரமா வைத்தியநாதன், மகளிர் காங்கிரசின் மூத்த தலைவிகள் ஜெயலட்சுமி, முத்தமிழ், தெற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி குணபூஷணம், வடக்கு மாவட்ட தலைவி காலாப்பட்டு சித்ரா, மத்திய மாவட்ட தலைவி ஜெயமேரி, மேற்கு மாவட்ட தலைவி மலர் விஜய், காலாப்பட்டு சாந்தி, உஷா, தவமணி, பத்மா, மீனா போன்ற முக்கிய காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே உள்ள கள்ளப்பட்டு கிராமத்துக்கு மாலை நேரத்தில் பள்ளி கல்லூரி முடிந்து வேலைகளுக்கு சென்று வரும் கிராமத்தை சேர்ந்த பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மாலை நேரத்தில் கூடுதல் பேருந்து இயக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் லட்சுமணனிடம் கோரிக்கை வைத்திருந்த நிலையில் மாலை அரசு பேருந்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கொடியசைத்து துவக்கி வைத்து இனிப்பு வழங்கி மேலும் பொதுமக்களோடு பேருந்தில் உடன் வந்து அனைவருக்கும் பயணச்சீட்டு எடுத்து பயணம் செய்தார். இந்நிகழ்வில் அரசு போக்குவரத்து கழக அலுவலர்கள், மாநில ஆதிதிராவிடர் நலக்குழு இணை செயலாளர் புஷ்பராஜ், கோலியனூர் சேர்மன் சச்சிதானந்தம், ஒன்றிய செயலாளர் தேவசிகாமணி, வெற்றிவேல் உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி மக்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். தொகுதியை சேர்ந்த மீனவ பெண்களுக்கு இலவச அன்னக்கூடைகளை வழங்கினார். அதன் தொடர்ச்சியாக குருசுகுப்பத்தை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களுக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணமாக அரிசி, மளிகை பொருட்களை வழங்கினார். புதுச்சேரி மிஷன் வீதி, செட்டி வீதி சந்திப்பில் உள்ள தனியார் மஹாலில் ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் நடந்த நிகழ்ச்சியில் வி.பி. ராமலிங்கம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கு தொகுதி பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன் மற்றும் சீனிவாசன், விஜயகுமார், பிரகாஷ், சீனு, கார்த்திக், தினேஷ், சந்தோஷ், செல்வம், வீரமணி, முருகன் மற்றும் குருசுகுப்பம் மீனவ பஞ்சாயத்தார்கள், பாஜக நிர்வாகிகள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் விழுதியூர் தெற்கு தெருவை சேர்ந்தவர் இளவழகன். இவர் வாஷிங் மிஷின் பழுது பார்க்கும் தொழிலை செய்து வருகிறார். ஜூன் 13ஆம் தேதி இளவழகனின் வீட்டில் சமையல் எரிவாயு வெடித்து தீ விபத்து ஏற்பட்டது.
தீ விபத்தில் வீடு முழுவதும் தீப்பற்றி வீட்டில் உள்ள மின்னணு பொருட்கள், முக்கிய ஆவணங்கள், நகை மற்றும் ரொக்கங்கள் உள்ளிட்ட 7 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் சேதமானது. இது தொடர்பாக தகவல் அறிந்த காரைக்கால் ஸ்ட்ரீட் லைட் குழு தலைவர் தீபன், விக்கி, வெங்கடேஷ், முரளி மற்றும் தன்னார்வலர்கள் இணைந்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு நிதி உதவியை காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவிடம் வழங்கினர். தொடர்ந்து தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட இளவழகனை நேரில் அழைத்த மாவட்ட ஆட்சியர் சோமசேகர் அப்பாராவ் நிதி உதவியை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கண்காணிப்பாளர் பக்கிரிசாமி உடனிருந்தார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட முருங்கப்பாக்கம் நாட்டார் வீதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் சமையலறை கட்டும் பணிக்காக ரூபாய் 17,73,000 திட்டம் மதிப்பீடு செய்து அதற்கான பணியாணை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மண்ணாடிப்பட்டு கொம்யூன் சன்னியாசிக்குப்பம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அங்கத்தினர்கள் அனுமதியின்றி நகை கடன் மோசடி நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து புகார் முதலமைச்சர், கூட்டுறவு பதிவாளர், செயலர் ஆகியோருக்கு அனுப்பப்பட்டுள்ளது. புகாரின் மீது எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஊழல் முறைகேடு, ஆள் மாறாட்டம் செய்து லட்சக்கணக்கில் மோசடி செய்த சன்னியாசிக்குப்பம் வங்கி நிர்வாகிகள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன் தலைமை தாங்க வெங்கடேஷ், ஜெயலட்சுமி, பிச்சாண்டி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் விடுதலை கழக தலைவர் ஐயப்பன், மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலாளர் சுகுமாரன், தமிழர் களம் அழகர், நகர தலித் பாதுகாப்பு இயக்கம் ராஜா, இயற்கை கலாச்சார சுற்றுச்சூழல் இயக்கம் பிராங்க்லின் பிரான்சுவா, ராவணன் படிப்பகம் அபிமன்னன், தமிழ் தேசிய பேரியக்கம் வேலுசாமி, தன்னுரிமை கழகம் சடகோப்பன் மற்றும் சன்னியாசிக்குப்பம் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் முடிவில் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்த் ஐயாவுக்கு மனு அளிக்கப்பட்டது. மக்களுடன் பொது நல அமைப்புகள் ஒன்று சேர்ந்து ஆர்ப்பாட்டம். புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட ராமநாதபுரம் மற்றும் கோபாலன் கடை, அம்மா நகர் ஆகிய கோவில்களில் நடைபெறும் ஆலய திருப்பணிக்கு அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் நன்கொடை வழங்கினார். இதில் ராமநாதபுரம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சக்கர விநாயகர், ஸ்ரீ முத்தாலம்மன் கோவிலுக்கு நன்கொடையாக ரூபாய் 2 லட்சமும், கோபாலன் கடை, அம்மா நகர் பகுதியில் அமைந்துள்ள வலம்புரி விநாயகர் கோவிலுக்கு ரூபாய் 50,000 நன்கொடையினை ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் வழங்கினர். தொடர்ந்து ஆலயத்தில் நடைபெறும் கட்டுமான பணிகள் அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் பார்வையிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, கட்சி நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் ராமநாதன், சாரங்கன், பாமக ரமேஷ், பொன்னுசாமி, மணி உட்பட பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் சரந்தொண்ட அறக்கட்டளையின் சார்பாக மூலகுளத்தை சார்ந்த திருலோகு சுந்தர் பிறந்தநாள் விழா அறக்கட்டளையின் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளையில் நிறுவனரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா மற்றும் அறக்கட்டளையின் பொது செயலாளர் மாரி ஆறுமுகம், பொருளாளர் அழகானந்தம், துணை செயலாளர் சரண்யா, அழகானந்தம் ஆகியோர் தலைமையில் பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மூலக்குளம் பகுதியை சார்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் ஹாட் பாக்ஸ் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் உழவர்கரை தொகுதி செயலாளர் களியமூர்த்தி, கிழக்கு மாநில அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ், லூர்துசாமி, ஐயப்பன், செல்வமணி, முருகன், பிரசாத், ராஜ், கண்ணன், குமார், ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி நகராட்சி கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அரசே நேரடியாக ஊதியம் வழங்க வேண்டும். 14 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் கிராம பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். உள்ளாட்சி அமைப்புகளில் காலியாக உள்ள அனைத்து பதவிகளையும் நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கூட்டு போராட்டக் குழு சார்பில் புதிய பேருந்து நிலையம் அருகே அரசுக்கு அல்வா கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது 100க்கும் மேற்பட்ட நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி அரசுக்கு அல்வா கொடுக்கும் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்போது புதுவை அரசின் சார்பாக ஊழியர்களுக்கு அல்வா கொடுக்கப்படுகிறது. புதுவை அரசின் சார்பாக நகராட்சி மற்றும் குப்பை பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அல்வா கொடுக்கப்படுகிறது. மக்களுக்கு அல்வா கொடுத்து தான் இருக்காங்க. போட்டோ எல்லாருக்கும் அரசு பாலஸ்தீன ஈரான் மக்கள் மீது குண்டுகள் வீசும் இஸ்ரேல் அரசை கண்டித்து ஜனநாயக உரிமைகள் மற்றும் மத சார்பின்மை பாதுகாப்பு இயக்கம் சார்பில் அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு வழக்கறிஞர் ரத்தினம் தலைமை உரையாற்றினார். பேராசிரியர் இளங்கோ கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் லெனின்துரை, சிவக்குமார், AITUC மோகன்ராஜ், சண்முகம், கவிஞர் தமிழ்வழி வட்டம் சாரதி, அகில இந்திய ஜனநாயக மாணவர் சங்க மாநில குழு உறுப்பினர் அருள் சகாயராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இஸ்ரேல் அரசே போரை நிறுத்து, போரை நிறுத்து. இஸ்ரேல் அரசே போரை நிறுத்து. மணவெளி தொகுதி பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள முழியன்குளம் தனியார் அமைப்பு மற்றும் பூரணாங்குப்பம் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் ஆகியோர் குளம் சீரமைக்கும் பணியினை பார்வையிட்டு அதற்குரிய நிதி வழங்குவதாக வாக்குறுதி அளித்துள்ளனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அறங்காவல் குழுவினர், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், சமூக ஆர்வலர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு குளத்தை பார்வையிட்டனர். புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தெற்கு மாவட்ட தலைவர் குமரேஸ்வரன் பிறந்த நாளை முன்னிட்டு பாகூர் தொகுதி வட்டார காங்கிரஸ் சார்பில் அவருக்கு மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி கரிக்கலாம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில செயலாளர் மோகன்தாஸ், SC/ST பிரிவு மாநில தலைவர் ஜெயபால், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் கோபு மற்றும் ஹரிதாஸ், நிர்வாகிகள் அன்பு, ஆனந்த், சண்முகவேல், தனசேகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு அவருக்கு பொன்னாடை போர்த்தி மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தெற்கு மாவட்ட செயலாளர் பிரபாகரன் செய்திருந்தார். காரைக்கால் குலசேகரம் கர்ம வீரர் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பெற்றோர் ஆசிரியர் சந்திப்பு நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு தலைமை ஆசிரியர் விவேகானந்தன் தலைமை தாங்க தலைமை ஆசிரியர் ராஜவேலு கலந்து கொண்டார். கூட்டத்தில் மாணவர்களின் ஒழுக்கம் மற்றும் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து பெற்றோர்களிடம் விவாதிக்கப்பட்டது. சிகை அலங்காரம், சீருடை பின்பற்றுதல், நேரத்தை கடைபிடித்தல் போன்ற ஒழுக்க கட்டுப்பாடுகள் குறித்து வலியுறுத்தப்பட்டது. இளநிலை மருத்துவ படிப்பு போன்ற உயர்கல்வி வாய்ப்புகள் பற்றி மாணவர்கள் எவ்வாறு தயாராக வேண்டும் என்பதையும் தலைமை ஆசிரியர் விளக்கினார். காலை உணவு திட்டமாக சூடான ஊட்டச்சத்து மிகுந்த பால் வழங்கப்பட்டு வருவதையும் மதிய உணவின் தரம் பற்றி பெற்றோர்களிடம் பகிர்ந்தனர். நிகழ்ச்சியில் பெற்றோர்கள் பலரும் கேள்வி எழுப்ப அதற்கான விளக்கங்களை ஆசிரியர்கள் வழங்கினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.